பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. படைக்கப்பட்ட மனிதன் படைத்தவரை கொன்றான். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, மனிதன் உயிர் வாழ உணவு அவசியம். உயிர் வாழ மட்டுமல்ல,
உறவு வாழ்விற்கும் உணவு மிகவும் அவசியம். நமது கத்தோலிக்க வாழ்வின் மையமாக திகழ்வது நற்கருணை. நம் வாழ்வின் நலமாகவும் அருமருந்தாகவும் அமைவது நற்கருணை. திருப்பலியின் மையமும் உச்சமுமாக திகழ்வது நற்கருணை. நற்கருணையின் அன்பு, உறவு, நினைவு கூறுதல், உழைப்பு, சமத்துவம், போராட்டம், பாடுகள், நிறைவாழ்வு போன்றவை அடங்கி உள்ளன. பிரசன்னம், தியாகம், விருந்து என நற்கருணையின் சிறப்பு பண்புகளாக அமைகிறது. புனித திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள் நற்கருணை பற்றி சொல்லும் பொழுது, விண்ணகத்திற்கு செல்வதற்கான எளிய வழி என்கிறார். திருப்பலியில் தகுந்த முறையில் பங்கெடுத்து நற்கருணை பெற வேண்டும் என்று கூறுவார். நற்கருணை நாதரை நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் வரவேற்று நற்கருணையினால் ஊட்டம் பெற்று நமது ஆன்மாக்களை பாவங்களிலிருந்து மீட்டு தூய வாழ்வு வாழவும் அவரின் அன்பு பிள்ளைகளாக வாழவும் தொடர்ந்து ஜெபிப்போம், பயன் பெறுவோம். இறை துணை வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். இன்றைய திருப்பலியானது எஸ். அலெக்சிஸ் ரிச்சர்ட், ஏ. சில்வியா ரிச்சர்ட், ஏ. இன்ஃபான்சியா ஜீவிகா, ஜோபாய் வீணா குடும்பம், மரி ஆண்டனி ஜேம்ஸ் செலின் சுனிதா குடும்பம், ஏ. கோஸ்மாஸ் செல்வி குடும்பம், சுந்தர்ராஜ் எமல்டா ஸ்வீட்லின் குடும்பம், ஜிவி அனிதா விக்டர் குடும்பம், அன்னாள் அன்பிய குடும்பங்கள், சுசேப்பர் அன்பிய குடும்பங்கள், ஹெச். வின்சென்ட் ஜெயந்தி, சுதன் சுனிதா குடும்பம், ராபர்ட் மோகன்ராஜ் பாலா குடும்பம், ரெஜினா நேசமணி, அந்தோனி சாமி இக்னேசியா மேரி குடும்பம், சகாயராஜ் ஆரோக்கிய மேரி குடும்பம், அந்தோனி சிலுவை தங்கம், ஞானப்பு இவர்களுடன் சுகம் வேண்டி, ஜி.கே. பார்வதி, வேளாங்கண்ணி குடும்பம், எம். தாமஸ் மரியா இவருடைய 22வது திருமண நாளிலே நன்றி. இனமாக உபயம் எடுத்து சிறப்பிக்கின்ற குடும்பங்கள், லாசன் எல் நன்றாக படிக்க வேண்டி, ஆர்லின் உடல் சுகத்திற்காக, சுசராஜ் யூஜின் செலீனா பேம் குடும்பம், மோகன்ராஜ் குடும்பம், எம். லூசியா, எம். சோஃபியா கிளாடிஸ் குடும்பம், சி. சுந்தர்ராஜ் மேரி எமல்டா குடும்பம், ஜார்ஜ் அருண் கேத்ரின் குடும்பம். இவருடைய நன்றியறிதல் மற்றும் விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த குடும்பங்களை நிரப்பும்படியாகவும் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு அவர் ஒப்பு கொடுக்கின்ற நன்றியறிதலை ஆண்டவர் ஏற்று ஒவ்வொரு நாளும் இந்த குடும்பங்களை இரக்கத்தோடு கண்ணோக்கி ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தோஷமும் சமாதானமும் மனநிறைவும் ஒற்றுமையும் இனமாக திருமணம் நாளை சிறப்பிக்கின்றவர்கள் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு இறுதி வரை ஆசீர்வோடு வாழ இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இங்கே கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற நம் அனைவரையும், நம்முடைய குடும்பங்களையும், பங்கு மக்கள் அனைவரையும், இந்த திருப்பலியில் பங்கெடுக்கின்ற பங்கெடுக்காத எல்லா மக்களையும், நம்மை சுற்றி வாழ்கின்ற எல்லா மக்களையும், நம்முடைய நாட்டையும் ஆண்டவர் இரக்கத்தோடு கண்ணோக்கி ஆசீர்வதிக்க வேண்டி மன்றாடுவோம். இந்த நாளை நமக்காக திருப்பலி புகழ் சிறப்பிக்க வந்திருக்கின்ற அருட்தந்தை அந்தோனி செபஸ்டின் அவர்களையும் அவருடைய பணியையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது செபிப்போம். அருட் சகோதரிகள் இன்னும் இந்த நாள்களை சிறப்பிக்கும் போது ஏராளமான உடல் உழைப்பையும் பொருள் உதவி கொடுத்து உதவி செய்கின்ற உபகாரிகள் அனைவரையும் ஆண்டவர் பொருட்படுத்திக் கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டி மன்றாடுவோம்.
ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். அனைவரும் சேர்ந்து பாடுவோம். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். அப்பா பிதாவே ஆசீர்வதியும், அன்பான தேவனே ஆசீர்வதியும். பாடும். அப்பா பிதாவே ஆசீர்வதியும், அன்பான தேவனே ஆசீர்வதியும். உன்னத பிதாவே ஆசீர்வதியும், உத்தம பிதாவே ஆசீர்வதியும், உன்னத பிதாவே ஆசீர்வதியும், உத்தம பிதாவே ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். மேலும் இந்த திருப்பலியானது ஜே மகிமைதாஸ் எம் திருத்துவ மேரி இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் இவருடைய ஆத்மங்களுக்கு நித்திய இளைப்பாதலையும் என்றென்றும் ஆண்டவர் திருமண் மகிழ்ந்திருக்கும் நிலை வாழ்வையும் நித்திய பேரின்பத்தையும் அருளும்படியாக மன்றாடுவோம். நித்திய இளைப்பாற்றி இவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, நித்தியமும் இவருடைய ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுதல் அடைவார்களாக. திருப்பலியை தகுதியான விதத்தில் ஒப்புக் கொடுக்க நாம் செய்த குற்றம் குறைகளை இறை பாதத்தில் வைத்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் தவறுகளிலிருந்து விடுதலை தந்து நல்லதோர் வாழ்விற்கு வழிநடத்திச் செல்வாராக. கடவுளுக்கு
தாயும் தந்தையுமான இறைவா, என்றும் கன்னியான புனித மரியாவின் வணக்கத்துக்குரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். ஆபத்துக்கள் அனைத்து நின்றும் அது எங்களை பாதுகாத்து உமது அமைதியில் நாங்கள் மகிழ்வுற செய்வதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து வழிநடத்துகின்ற இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்கள் பாலை நிலத்தில் நெடும் பயணம் செய்து கானான் நாட்டிற்கு வந்தபோது மோசே கடவுளின் சட்டங்களை தொகுத்து வழங்கிய பேருரைகளிலிருந்து தம் மக்களுக்கு கடவுளின் சட்டங்களை பின்பற்றுங்கள் என்று கட்டளையிட்டார். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலும் விளங்கும் என்ற வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றையோடு எதையும் சேர்க்க வேண்டாம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைத்திரு வசனங்கள் 1-2, 6-8. இஸ்ரேலரே, கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைகளின்படி ஒழுகுங்கள். ஆதலால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றையோடு எதையும் சேர்க்க வேண்டாம், அதிலிருந்து எதையும் நீக்க வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன், அவற்றை பின்பற்றுங்கள். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலுமாய் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆகியவை நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளும் தந்தையாம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டோம் என்பதை உணர்ந்து நன்றி கூறவும் இறைவார்த்தைக்கு அஞ்சி நடப்பவர்களை ஆண்டவர் கண்ணோக்குகிறார். கரைப்படாத வாழ்க்கை வாழ அழைக்கும் திருதூதர் யாக்கோப்பின் திருமுகத்திற்கு செவிமடுப்போம். இறை வார்த்தையின்படி நடக்கிறவர்களாயிருங்கள். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 17 முதல் 18 மற்றும் 21 முதல் 22 மற்றும் 27. சகோதர சகோதரிகளே, நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரம் எல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகள் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில் துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைப்படாதபடி தம்மை காத்து கொள்வதும் ஆகும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை, 14, 15, 21 முதல் 23 வரையுள்ள இறை வசனங்கள். ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுபடி
நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றும் இல்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தைமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவின் இதயத்திற்கு நெருக்கமான அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, அன்னை மரியாளுடைய பாதுகாவலில் இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னையினுடைய விழாவிற்கு தயாராகின்ற ஒவ்வொரு நாளும் அருளின் நாளாக இருக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 3 கேள்விகளை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். எளிமையான கேள்விகள். முதல் கேள்வி என்னவென்றால், இங்க இருக்கிறவங்க யாராவது கழுவாத ஒரு தட்டு, பாசி பிடிச்சு போன ஒரு தட்டு, 10 நாளா அப்படியே சிங்கில் இருக்கிற ஒரு தட்டு, அந்த தட்டு எடுத்து அதுல சாப்பாடு போட்டு சாப்பிடுவீங்களா? யாராவது சாப்பிடுவீங்களா? கை தூங்க பார்ப்போம். ஓகே, நல்லவங்க. யாரும் செய்ய மாட்டோம், நானும் செய்ய மாட்டேன். 2வது, கொஞ்சம் கொச்சையாக இருக்கும், ஆனால் அது தேவையானது. ஏதோ ஒரு டாய்லெட், அந்த ரெஸ்ட் ரூம்ல ஒரு 10 நாளா கழுவல, படு கேவலமான நாற்றம், ரொம்பவும் அருவருப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பனை அறையில், ஒரு ரெஸ்ட் ரூம்ல யாராவது டாய்லெட் போவீங்களா? அடேங்கப்பான்றான், நான் போக மாட்டேன் அப்படின்றான். யாராவது போவோமா? யாரும் போக மாட்டோம். யாரும் போக மாட்டோம். சரி, 2மே செய்ய மாட்டோம். ஆனா நம்ம ஒவ்வொருவரும் மோசமான எண்ணம், இன்று நற்செய்தியிலே வாசிக்கப்பட்ட பலவிதமான தவறான பழக்க வழக்கங்கள், போதை பழக்கம், புரணி பேசுவது, இப்படி நாற்றம் அடித்து போன நம்முடைய இதயத்திலே இறைவன் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமே, சரியா? மோசமான தட்டில் சாப்பிட மாட்டோம், மோசமான டாய்லெட் போக மாட்டோம். மோசமான தட்டை விட, மோசமான டாய்லெட்டை விட அருவருப்பாக இருக்கின்ற நம்முடைய இதயத்தில் இறைவன் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எவ்வளவு நியாயம்? இதைத்தான் இன்றைய முதல் 3 வாசகங்களும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. 3 விதமான மக்கள் இருக்கிறார்கள். நம்மிடையே 3 விதமான மக்கள் இருக்கிறார்கள். ஒரு விதமான மக்கள் என்னவென்றால், எல்லா திருப்பலிக்கும், எல்லா நிகழ்வுகளுக்கும், எல்லா நாளும் நற்கருணை வாங்குகின்றவர்களாக, ஜெபமாலை சொல்கின்றவர்களாக, சிறந்த நடத்தை உள்ளவர்களாக, எப்பொழுதுமே ஜெபம் செய்கின்றவர்களாக,
அவர்கள் வரவில்லை என்றால் திருப்பலியே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா வழிபாட்டு நிகழ்வுகளிலும் பங்கு கொள்கின்றவராக, நன்றாக பாடுகின்றவராக, நன்றாக ஜெபிக்கின்றவராக இருந்துவிட்டு வெளியே போனவுடன் வண்டையாக கெட்ட வார்த்தை பேசுகின்ற ஒரு குழு. வழிபாட்டிற்கும் வாழ்வுக்கும் சம்பந்தம் இல்லை. கோவில்ல மட்டும் நான் நல்ல ஆள், ஆலயத்தில் மட்டும் சிறப்பான ஆள், ஜெபம் செய்வதிலே வல்லவன், வெளியில போன என் நாக்கு வந்ததுன்னு வச்சுக்கோ, பேசணும்னு வச்சுக்கோ, தூக்கு போட்டு செத்து போவேன். பழிவாங்கும் உணர்வு, கெட்ட எண்ணம், புரணி பேசுவது ஆலயத்துக்கும் வாழ்வுக்கும் சம்பந்தம் இல்லை. இது ஒரு வகைப்பட்ட மக்கள். இன்னொரு வகைப்பட்ட மக்கள் சிறப்பாக ஜெபிப்பார்கள், எல்லாவற்றிலும் ஈடுபடுவார்கள், ஜெபமாலை சொல்வார்கள், நன்றாக பாடுவார்கள், எல்லா விதத்திலும் ஒரு புன்னகையோடு இருப்பார்கள், மகிழ்ச்சியோடு இருப்பார்கள், எதை கொடுத்தாலும் நேர்த்தியாக செய்வார்கள், சிறமையாக செயல்பட்டு அந்த வழிபாடு மிக அற்புதமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள், அர்த்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதே புன்னகை வெளியிலே செல்கின்ற போதும் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். அவளை சுற்றி எப்பொழுதும் நண்பர்கள் இருப்பார்கள். அவளுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் அமிர்தமாக இருக்கும். நியாயத்தின் பக்கம் நிற்பார்கள், நீதியின் பக்கம் நிற்பார்கள். இது இரண்டாவது வகைப்பட்டவர்கள். வழிபாடும் வாழ்வும் இரண்டர கலந்தவர்கள். மூன்றாவது வகைப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால், வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் ஏன் திருப்பலிக்கு வரணும், நான் ஏன் ஜெபமாலை சொல்லணும், நான் எதுக்கு நவநாளில் பங்கெடுக்கணும், எந்த விதத்தில் பங்கெடுக்கிறவங்க மோசம், எல்லாரும் மோசம், சாமியார் மோசம், சிஸ்டர் மோசம், இந்த மதமே மோசம், எல்லாம் மோசம், நான் வரமாட்டேன் அப்படின்று வெளியில போய் வழிபாட்டிற்கும் மோசம் என்று சொல்லிவிட்டு வாழ்விலும் கெட்டதை செய்கின்றவர்கள். இது மூன்றாவது. வழிபாடு இல்லை, இறைவன் இல்லை, ஆன்மீகம் இல்லை, ஆனால் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் துர்நாற்றம் வீசும். இது போன்ற மூன்று விதமான மக்களை நாம் சந்திக்கின்றோம். இந்த மூன்று விதமான மக்களிலே நான் யார் என்ற கேள்வியைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு எழுப்புகின்றது. எனக்கும் வழிபாட்டுக்கும் வாழ்வுக்கும் சம்பந்தம் உள்ளவராக இருக்க இறைவன் அழைக்கிறார். ஒவ்வொருவரையும் பார்த்து நம்மை பார்த்து கெஞ்சுகிறார். நீ செய்கின்ற ஜெபங்கள் எல்லாம் என்னை இழுக்கின்றன, எனக்கு தேவைப்படுகின்றன, உன்னை நான் நேசிக்கிறேன், ஆனால் உன் வாழ்வு மிக முக்கியமானது என்று சொல்கின்ற அர்த்தத்தோடு கூடிய மூன்று வாசகங்களையும் இன்றைக்கு நாம் கேட்டோம். இந்த வாசகங்களை மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற நற்கருணை பெருவிழாவும் அதுதான் சொல்கிறது. வெறும் நாக்கை விட்டு நான் நீட்டி நன்மை வாங்கிவிட்டு என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான பாதிப்பும் எந்த விதமான தாக்கமும் ஏற்படுத்தாத நற்கருணை என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறார். அதற்கு மாற்றாக நாம் இன்றைக்கு சிந்திக்கின்ற தலைப்பு அமைகிறது நற்கருணை பெட்டகம் அன்னை மரியா. எப்படி அவர் நற்கருணை பெட்டகமாக இருந்தார், அவர் எப்படி நமக்கு சவாலாக இருக்கிறார் என்பதுதான் இன்றைய சிந்தனைக்கான அடிப்படை. நற்கருணை பெட்டகமாக இருப்பதற்கு அடிப்படையாக இருந்தது என்ன என்று சொன்னால், 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து தன் மகனை துன்பத்திலும் வேதனையிலும் பெற்றெடுக்கின்ற ஒரு தாயாக, இறைவனை சுமந்த பெட்டகமாக, இறைவனை ஏற்றுக்கொண்டு இறை அருளை பெற்றுக்கொண்டு இறை அருளை வெளிப்படுத்துகின்ற ஒரு பெட்டகமாக அன்னை மரியாள் இருந்தால், அதனால்தான் நாம் நற்கருணை பெட்டகம் அன்னை மரியா என்று சொல்கிறோம். ஆயினும் வெறுமனை சுமந்ததால் அல்ல, பெருமைப்பட்டார். He was proud to have Jesus in her. இந்த பெருமைப்படுவது என்பதுதான் நம்முடைய அடிப்படை கருத்தாக இருக்கிறார். நாம் உண்மையிலே பெருமைப்படுகின்றவர்களாக இருக்கிறோமா? இயேசுவை பெறுவதற்கு யாராவது நாம் அனைவரும் வரவில்லை என்று சொன்னால், அல்லது நாம் அனைவரும் வரிசையில் நின்று நற்கருணை பெறவில்லை என்று சொன்னால், யாரோ ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் கேட்பார், என்ன பாவம் செஞ்சிட்டியான்னு கேட்பார், இல்லைன்னா அவங்க ஏதாவது தப்பு செஞ்சிட்டியான்னு பார்ப்பாங்க, நம்மளை தவறாக நினைப்பார்கள் என்று வரிசையில் நின்று கையை நீட்டி நாக்கை நீட்டி நன்மை வாங்குவது என்பது பெருமைக்குரிய செயலா?
அல்லது நான் எந்த விதத்திலும் தயாராக இல்லை, இறைவன் என்னிடத்திலே வருவதற்கு எந்த தகுதியும் இல்லை, நான் குற்றம் செய்திருக்கிறேன், தவறு செய்திருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன், அந்த குற்றங்களிலிருந்து விடுபட விரும்புகிறேன், என்னை இறைவன் நிறைவாக மன்னித்திருக்கிறார், நான் மகிழ்ச்சியோடு பெருமையோடு இறைவனை பெற விரும்புகிறேன் என்று ஆர்வத்தோடு நான் வருகின்றவனாக இருக்கிறேனா? நற்கருணை என்பது பெருமைக்குரிய ஒன்று என்று எனக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா? இறைவனை பெறுகின்ற போது நான் முழுமையாக ஆர்வத்தோடு இறைவனை பெறுகிறேன். இறைவன் ஆற்றல் மிக்கவர், சக்தி மிக்கவர், எனக்குள்ளே இருந்து என்னை சிறப்பாக உருவாக்குவார், என்னை நலமாக்குவார், என்னை பார்க்கின்றவர்கள் அனைவரும் இறைவனை பார்ப்பார்கள், நான் இறைவனை ஏந்தி நிற்கிறேன் என்கின்ற பெருமையோடு நான் இருக்கிறேனா? அன்னை மரியாள் அந்த பெருமையோடு இருந்தார். எந்த விதத்திலும் எந்த நேரத்திலும் தொய்வடையாமல், இறைவனுக்கு களங்கம் விளைவிக்கின்ற செயல்களை செய்யாமல், இறைவனுக்கு பெருமை ஏற்படுத்துகின்ற நெஞ்சு நிமிர்ந்த ஒரு பெண்ணாக இருந்ததைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். ஆக இறைவனை பெறுகின்ற போது, நற்கருணையின் பெட்டகமாக நான் இருக்க அழைக்கப்படுகின்ற போது பெருமையோடு நான் இறைவனை வைத்திருக்கிறேன், இறைவன் என்னுள் இருக்கிறார், இறைவன் என்னை முழுமையாக வடிவெடுத்திருக்கிறார், என்னுள்ளிருந்து வெளிப்படுகிறார், என்னுள்ளிருந்து அருமையான ஆற்றல் வெளிப்படுகிறது, நான் பெருமைக்குரியவன், கர்வத்துக்குரியவன் என்கின்ற எண்ணம் எனக்குள்ளே இருக்கிறதா? இது முதல் வடிவமாக அன்னை மரியாள் பெருமைக்குரிய ஒரு பெண்ணாக இறைவனை பெற்று இறைவனை தாங்கி இறைவனது பெட்டகமாக பெருமையோடு இருந்ததால் இன்றைக்கு நாம் அவரை பாராட்டுகின்றோம், வாழ்த்தி போற்றுகின்றோம், இன்றைக்கு திருவிழா எடுக்கிறோம். இரண்டாவது, அன்னை மரியாள் எப்படி நற்கருணையின் பெட்டகமாக இருந்தார் என்று சொல்லி சொன்னால், அவர் தாங்கிய மட்டுமல்ல, அவர் அவராகவே மாறிப்போனார். அன்னை மரியாள் இயேசுவாக மாறிப்போனார். அன்னை மரியாள் இயேசுவை வெளிப்படுத்தினார். அன்னை மரியாளை உள்வாங்கி, ஆண்டவனை உள்வாங்கி அன்னை மரியாள் வெளிப்பட்டாள். இதுதான் இரண்டாவது மிக முக்கியமாக நற்கருணை பெட்டகத்தினுடைய அடையாளம். வெறுமனை பெற்றுக்கொண்டு அவரை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்வதல்ல, நான் அவராக மாறிப்போவது. நற்கருணை பெறுவதற்கான அடையாளம், நாம் இறைவனை ஏற்றுக்கொள்வதற்கான அடையாளம், இறைவன் என்னுள் வந்தால் இறைவன் என்னுள் கலந்து கரைந்து அவராக மாறிப்போகிறேன் நான். அப்படி என்றால் நான் வெளிப்படுவது என்பது, நான் பார்க்கின்றவர்கள் அனைவரும் யாரை பார்க்க முடியும் என்று சொன்னால் இயேசுவை பார்க்க முடியும். அப்படி என்னுள் இயேசு வெளிப்படுகிறாரா என்பதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டும். அன்னை மரியாள் எப்படி இறைவனை ஏந்தி இறைவனாக வெளிப்பட்டார் என்றால், இறைவனுடைய அன்பு, பொறுமை, பாசம், பரிவு, எல்லோருக்கும் இறங்குவது, எல்லாருக்காகவும் ஜெபிப்பது, பரிந்து பேசுவது. இன்றைக்கு பல இடங்களிலே நம்முடைய தமிழகத்தில் எத்தனையோ ஆலயங்கள் அன்னை மரியாள் பெயரால் இருக்கின்றன என்று சொன்னால், இன்றைக்கு கத்தோலிக்க திரு அவையினுடைய ஆலயங்கள் எல்லாம் அன்னை மரியாளுடைய பெயரால் தான் அடையாளம் காணப்படுகிறது என்று சொன்னால், எங்கு போனாலும் கத்தோலிக்க ஆலயம் இருக்கிறது என்று கேட்பதற்கு நாம் கொடுக்கின்ற அடையாளம் என்னவென்றால், மாதா கோயில் இங்கே எங்கே இருக்கிறது என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அன்னை மரியாள் இயேசுவை அடையாளப்படுத்துகின்ற ஒரு பெண்மணியாக, உயர்ந்த ஒரு பெண்ணாக, வாழ்க்கையில் அதை கர்வத்தோடு ஏற்றுக்கொண்டாலும் அதை வாழ்ந்து காட்டிய ஒரு பெண்மணியாக, அன்னை மரியாளுடைய எளிமை, அன்னை மரியாளுடைய பாசம், அன்னை மரியாளுடைய பரிந்து பேசல், அன்னை மரியாள் ஏழைகளுக்கு இறங்குதல், எங்கெல்லாம் மக்கள் துன்பப்படுகிறார்களோ அங்கெல்லாம் இறங்கி செல்லுதல், இவை அனைத்துமே அன்னை மரியாளுடைய வடிவமாக, ஆண்டவனின் வடிவமாக அன்னை மரியாள் மாறிப்போனதால் இன்று நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை என்றால் நாம் சிறப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி என்றால் இரண்டாவது, நாமும் இறைவனை பெறுகிறோம், நற்கருணை வடிவில் இறைவனை ஏற்றுக்கொள்கிறோம், நாமும் நற்கருணையின் பெட்டகமாக மாறுகிறோம் என்று சொன்னால், என்னை பார்த்து இதோ போகிறார் கிறிஸ்துவின் அடையாளம், இயேசுவின் அடையாளம் என்று நம்மை பார்த்து சொல்ல முடியுமா என்ற கேள்விதான் எழுப்பப்படுகிறது. நான் ஒரு கட்டிடம் கட்டிய போது அந்த கட்டிடத்திற்கு நான் பெர்மிஷன் வாங்க வேண்டும், உத்தரவு வாங்க வேண்டும், PWDயில். அப்பொழுது அந்த இடத்திலே வாங்குவதற்கு சென்றால் திருப்பி திருப்பி அடித்தார்கள். அப்பொழுது சொன்னார்கள், ஒரு கிறிஸ்தவர் இருக்கிறார், அவர் இங்கே பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர், அவரை போய் பாருங்கள் என்று சொன்னார். நான் போனேன். ஒருவேளை எவ்வளவு காசு கொடுக்க வேண்டும் எல்லாம் சொல்லுவார் பொழுது, அப்போ வாங்கி கொடுத்துருவார். போனேன். அவர் கேட்டார், எல்லாம் சரியாக இருந்தது, வாங்க ஃபாதர் அப்படின்னு கூப்பிட்டு போனார். நேராக PWD ஆஃபீஸ். சாதாரண ஒரு ஊழியராக, கிளர்க்காக இருந்தவர். உள்ளே அந்த இடத்திற்கு நுழைந்தவுடன் வெளியிலே ஒரு கிளர்க் நிற்கிறார், ஒரு PA நிற்கிறார். வந்த உடனே எழுந்து சல்யூட் அடிச்சார். சார் வாங்க சார், நல்லா இருக்கீங்களா சார், உங்க வீட்டில் எப்படி இருக்கு சார் இருக்காங்க,
பார்த்தவுடன் அப்படியே அசந்து போய்விட்டது. உள்ளே போனவுடன் முதல் ஆபீசர், அந்த ஆபீசர் அறைக்குள்ளே நுழைந்தார். அவர் எழுந்து நிற்கின்றார். சார் வாங்க சார், எப்படி இருக்கீங்க சார், நல்லா இருக்கீங்களா சார், ஓய்வு எல்லாம் எப்படி இருக்கு சார், என்ன சார் வேணும், இதுவா, ஓகே சார், சார் ஐஏஎஸ் ஆபீசரை கொஞ்சம் பார்த்துருங்க சார். நேரம் ஐஏஎஸ் ஆபீசர் உள்ளே போனவுடன் அவரை பார்த்தவுடன் ஐஏஎஸ் ஆபீசர் எழுந்து நிற்கிறார். என்று சார் நல்லா இருக்கீங்களா சார், எப்படி இருக்கீங்க, வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க, என்ன சார் வந்தீங்க, ஏன் வந்தீங்க, ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்லையா. ஒரு ஆர்டினரி ஊழியர், ஒரு ஆர்டினரி கிளர்க், ஐஏஎஸ் ஆபீசர் எழுந்து நிற்கிறார். என்ன வேண்டும் என்று கேட்டார். அங்கேயே கையெழுத்து போட்டு சொன்னார். அந்த ஆபீசர் அந்த கையெழுத்து வாங்கிட்டு, சார் எல்லாம் முடிஞ்சிடும், ஒன்றும் கவலை இல்லை சார். வெளியே வருகின்ற போது அந்த வெளியில இருந்த பிஏ விடத்தில் கேட்டேன், என்னங்க இவரை பார்த்தோன்னு இவ்வளவு மரியாதை கொடுங்க. நேர்மையான கிறிஸ்தவர், இயேசுவை வெளிப்படுத்தினவர். அவன் ஒரு இந்து, ஆனால் அவர் சொன்னான் நேர்மையான கிறிஸ்தவர். ஒரு சாதாரண ஊழியராக இருந்தும் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் எழுந்து நிற்கக்கூடிய அளவில் நற்கருணையின் பெட்டகமாக இயேசுவை வெளிப்படுத்துகின்றவராக இருந்த ஒரு ஆபீசரை, ஒரு ஊழியரை நாம் பார்க்க முடிகிறது என்றால் அன்னை மரியாளிடத்திலே அதைத்தான் பார்க்கிறோம், அதைத்தான் கொண்டாடுகிறோம். நற்கருணை பெட்டகமாக இருக்கின்றவர் இயேசுவாக மாறி போனார். நாம் இயேசுவாக மாறுவதுதான் நற்கருணை பெட்டகமாக இருப்பதற்கான அடையாளம். மூன்றாவது, அன்னை மரியாள் நற்கருணையின் பெட்டகம் என்று சொன்னால் இயேசுவை கர்வத்தோடு பெற்றுக்கொண்டவர், பெருமையோடு பெற்றுக்கொண்டவர், இயேசுவாக மாறி போனவர். அடுத்ததாக அடுத்தவருக்கு பரிந்து பேசுகிறார். எப்பொழுது உள்வாங்கிக் கொள்கிறோமோ, எப்பொழுது நாம் சிறப்பாக வாழ்கின்றோமோ, அப்பொழுது அடுத்தவளை பார்த்து இவருக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கின்ற போது அது நடக்கிறது. அதான் பரிந்து பேசக்கூடிய வல்லமை அன்னை மரியாளிடத்தில் இருக்கிறது. இயேசுவிடத்திலே நேராக செல்ல முடியாதா? இயேசுவிடத்திலே கேட்க முடியாதா? கடவுளிடத்திலே அப்பா, ஏன் அப்பா என்று சொல்ல முடியாதா? ஏன் அன்னை மரியாள் வழியாக செல்கிறோம்? ஏன் அன்னை மரியாளிடத்திலே கேட்கிறோம்? அம்மா என்று ஏன் அவளிடத்திலே ஓடுகிறோம்? தாயே என்று ஏன் நாம் கெஞ்சுகிறோம்? அம்மா உனக்கு புரியாதா என்று அவளிடத்திலே எளிமையாக பேச முடிகிறதே. அந்த அம்மாவை பார்த்து என் அம்மாவை பார்க்கின்றது போல இருக்கிறதே, யதார்த்தமாக இருக்கிறதே. என் கவலைகள் உனக்கு புரியும் என்று சொல்ல தெரிகிறதே, என் கண்ணீர் உனக்கு படவில்லையா என்று கேட்க தெரிகின்றதே, என் வேதனைகளும் என்னுடைய தேவைகளும் நீ சொல்ல மாட்டாயா என்று கதறி அழத் தோணுகின்றதே. அந்த அன்னையினுடைய அன்பு முகம், அந்த தாயினுடைய பரிந்து பேசல், என்னை புரிந்து கொள்வாள் என்கின்ற அந்த யதார்த்தமான நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தானே நாம் அனைவரையும் அன்னையினுடைய பிள்ளைகளாக பாதுகாவலில் இருக்கின்றவளாக இருக்க முடிகின்றது. அன்னை மரியாளும் தனக்கென்று எதையும் கேட்கவில்லை என்று விவிலியம் சொல்கிறது. எதுவும் எனக்காக வேண்டும் என்று கேட்கவில்லை. துன்பத்தில் இருந்த போது, எகிப்திற்கு ஓடி போன போது, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது கடவுளே என்று கேட்கவில்லை. ஆனால் நம் ஒவ்வொருவருக்காக கேட்கின்றார், நம் ஒவ்வொருவருக்காகவும் வேண்டுகிறார், நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுகிறார். எவ்வளவு பெருந்தன்மை! அந்த பெருந்தன்மையை தானே நாம் கொண்டாடுகிறோம். நற்கருணை பெட்டகம் என்று நாம் இன்றைக்கு உயர்த்தி பேசுகின்ற போது, அந்த அன்னை மரியாளிடத்திலே அம்மா என்று கதறி அழுகின்ற போது, தேவை என்று கேட்கின்ற போது, என்னை வழி நடத்தி என்று சொல்கின்ற போது, நான் இருக்கிறேன், உனக்காக ஜெபிக்க நான் இருக்கிறேன், உனக்காக வேண்டிக் கொள்ள நான் இருக்கிறேன், உனக்காக பரிந்து பேச நான் இருக்கிறேன் என்று நமக்காக வேண்டுகின்ற ஒரு தாயாக, பரிந்து பேசுகின்ற தாயாக, ரெக்கமெண்ட் பண்ணுகின்ற ஆளாக இடத்தில் இருக்கின்ற அன்னை மரியாள் தான் நற்கருணை பெட்டகம். எப்படி பரிந்து பேசுகின்ற ஒரு சக்தியை பெறுகிறார். இறைவனை உள்வாங்கிக் கொண்டு பெருமையோடு நிற்கின்ற அன்னை மரியாள், அன்னை மரியாள் ஆண்டவனாகவே மாறி போகின்ற அன்னை மரியாள் ஆண்டவனிடத்திலே ஜெபிக்கின்ற அந்த வல்லமையை பெறுகிறார், சக்தியை பெறுகிறார், ஆற்றலை பெறுகிறார். கொடு என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றலை பெறுகிறார். நேரம் வரவில்லை என்று சொன்னால் 6 கச்சாடிகளை நிரப்புங்கள் என்று சொல்கின்ற அந்த அளவிற்கு ஆற்றலோடு இருக்கின்ற அன்னை மரியாள் தானே நம்முடைய பாதுகாவலி. இயேசுவை பெற்றதால், இயேசுவை தன்னுள் வைத்ததால், இயேசுவாக மாறிப்போனதால் அவ்வளவு ஆற்றலோடு மக்களுக்காக பரிந்து பேசுகின்ற அன்னையாக வீற்றிருக்கின்ற அவ்வளவு அருமையான ஆரோக்கிய அன்னையை கொண்டாடுகின்றோம். அந்த கொண்டாட்டத்தில் நமக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பு, இயேசுவை பெறுகின்ற போது, நற்கருணையை பெறுகின்ற போது எனக்குள்ளே அந்த பெருமை இருக்கிறதா, எனக்குள்ளே இறைவன் இருக்கிறார் என்று மகிழ்கிறோமா, நெகிழ்ச்சியோடு இருக்கிறோமா, பெருமையோடு பார்க்கிறோமா, அந்த பெருமை நமக்குள்ளே இருக்கின்றதா என்பதும், நான் பெற்றுக்கொண்ட அந்த இறைவன் எனக்குள்ளே இருந்து செயலாற்றுகிறார், வீரியமாக இருக்கிறார், என்னை நன்றாக இருக்க சொல்கிறார், என்னை சிறப்பாக வாழச் சொல்கிறார், என்னை நல்லது செய்ய சொல்கிறார். அப்படி செய்கின்ற போது நான் இயேசுவாகவே மாறி போகிறேன் என்கின்ற எண்ணம் நமக்குள்ளே வலுப்பட வேண்டும் அல்லவா?
வலுப்படுவதற்கான வழியாக இருக்கிறது அல்லவா? நான் நன்றாக வாழ்கின்ற போது அடுத்தவளுக்கு உதவி செய்ய கரம் நீட்டுகின்ற, அடுத்தவளுக்காக பரிந்து பேசுகின்ற, அடுத்தவளை தட்டி கொடுக்கின்ற, தட்டி கேட்கின்ற, அடுத்தவளை தூக்கி விடுகின்ற ஏணியாக நான் மாறி போகின்ற போது நான் பரிந்து பேசுகின்ற இறைவன் எனக்குள் இருக்கின்ற அந்த இறைவனிடத்திலே கேட்டு, இவர்கள் ஏன் இப்படி துன்பப்படுகிறார்கள், இவளுக்கு உதவி செய்ய மாட்டாயா என்று ஜெபிக்கின்ற மக்களாக மாறி போகவில்லையா நாம்? ஆக நற்கருணை பெட்டகம் அன்னை மரியாள் என்று வேண்டுவது மட்டுமல்ல, நாமும் நற்கருணை பெட்டகமாக மாற முடியும். நற்கருணை பெருவிழாவிலே நாம் ஒவ்வொருவரும் இறைவனை பெற்றுக்கொள்கின்ற பெருமை மிக்க மக்களாக, அதே போன்று இறைவனை நான் பெற்றிருக்கிறேன், நான் வாழ்கிறேன் என்று சொல்கின்ற மக்களாக, வாழ்ந்ததை பிறருக்கு எடுத்து காட்டுகின்ற மக்களாக இருந்தால், இன்றைய நற்செய்தி சொன்னதல்லவா, 2ஆம் வாசகத்திலே நாம் கேட்டோம். அந்த 2ஆம் வாசகத்திலே சொல்லப்பட்டது, நீங்கள் செய்கின்ற செயல்கள் முக்கியமல்ல, நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் முக்கியமல்ல, மாறாக ஏழைகள், இல்லாதவர்கள், அனாதைகள், ஆதரவற்றவர்கள், திக்கற்றவர்கள், இவர்களுக்கு செய்கின்ற செயல்தான் உண்மையிலே எனக்கு பெருமை ஏற்படுத்தும். அதை செய்யக்கூடிய மக்களாக இருந்து அன்னை மரியாளுடைய வழித்தோன்றல்களாக நாம் இருந்தால் நிச்சயம் இந்த திருவிழா ஒரு அர்த்தமிக்க விழாவாக அமையும். அன்னை மரியாள் வழியாக நாமும் வேண்டிக் கொள்வோம். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். நற்கருணை பெருமைக்குரியது. நற்கருணை அவராகவே மாற அழைக்கிறது. நற்கருணை அடுத்தவர்களுக்கு பரிந்து பேச நமக்கு தூண்டுகிறது. இப்படிப்பட்ட நற்கருணை பெருவிழாவை அன்னையின் விழா நாட்களிலே சிறப்பிக்கின்ற போது அன்னை வழியாக நம்முடைய மன்றாட்டுக்களை சமர்ப்பித்து ஜெபிப்போம். உயிரின் ஊற்றே இறைவா, உம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் உம் நற்கருணை பிரசன்னத்தில் நிலைத்து திரு அவையின் பயணத்தில் அன்னையுடன் பயணித்து வலிமையுடன் உம் பணியை சிறப்புற ஆற்றிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று கூறிய அன்பு இறைவா, இன்றைய சமூகத்தில் உடலாலும் மனதாலும்
பாலிய தொல்லைகளால் பாதிக்கப்பட்டு சீரழிக்கப்படுகின்ற பிஞ்சு கரங்களை உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு நீர் உதவிக்கரம் நீட்டிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஊற்றே எம் இறைவா, இன்றைய சூழலில் உலகமெங்கும் போரினால், இயற்கை பேரழிவினால், வன்முறையால், பகைமை, காழ்ப்புணர்ச்சியினால் அமைதியின்றி சமாதானமின்றி அவதியுறும் ஒவ்வொருவரையும் நீர் தரும் சமாதானத்திலும் சந்தோஷத்தினாலும் நிரப்ப வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரான எம் இறைவா, உடல் நோயாலும் மன நோயாலும் உள்மன காயங்களாலும் வேதனையுறும் ஒவ்வொருவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ண சுகம் தந்து எல்லாரையும் மகிழ்ச்சியுடன் வாழ வைக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, இன்றைய நாளை சிறப்பிக்கும் அன்னாள் மற்றும் சூசேப்பர் அன்பிய குடும்பங்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் அனைவரின் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் உமது திருவுளத்தின்படி தரப்போகின்ற கிருபைக்காக நன்றி. மேலும் அன்பிய வளர்ச்சிக்காக நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் தூய ஆவியின் துணை கொண்டு வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அவர் உங்களை உயர்த்தும் வரை அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளாக காத்திருங்கள் என்ற வார்த்தைக்கேற்ப திருமணத்திற்காகவும் குழந்தை பேற்றுக்காகவும் காத்திருக்கின்ற உம் பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதியும். உமது திருவுளத்தின்படி அவர்களுக்கு ஏற்ற வேளையிலே உமது ஆசீரை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலியானது எல்லாம் அல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் ஒரு திரு அவை அனைத்து நன்மைக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. தாயும் தந்தையுமான இறைவா, எங்கள் இறைப்பற்றின் காணிக்கைகளை ஏற்றருளும். உமது மகனின் அன்பு பலியை நிறைவு கூறும் நாங்கள் உமது கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நற்கருணை பெற்றமாக வாழ்ந்தது போல் நாங்களும் வாழ்ந்து உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புவோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஒரு சிறு முயற்சி செய்வோம். இரு கரங்களை உயர்த்தி பிடிப்போம். நன்றி கூறுவோம். கண்களை மூடி நன்றி கூறுவோம். மிக முக்கியமான தருணம். பல நேரங்களிலே கடவுளுக்கு நன்றி கூற மறந்து விடுகிறோம். எத்தனையோ வடிவங்களில் கடவுள் நமக்கு அருளையும் ஆசரையும் அள்ளித் தருகிறார். மிக குறிப்பாக அன்னை மரியா வழியாக நாம் பெற்றுக்கொண்ட பரிந்து பேசல், நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள், அவள் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அருள் வரங்கள் அனைத்திற்காகவும் நன்றி கூறுகின்ற அருமையான நேரம். நற்கருணையின் வடிவமாக கடவுள் நம்மோடு இருந்து நமக்கு பலமாகவும் ஆற்றலாகவும் இருந்து நம்மை உயர்த்தி நிறுத்துகிறார், சக்தி தருகிறார், சாதிக்க அழைக்கிறார், நல்ல உடல் உள்ள சுகத்தை தருகிறார். நன்றி கூறுவோம். அன்னை மரியாள் நற்கருணை பெட்டகமாக வாழ்ந்து இறைவனை தாங்கியிருக்கிறேன் என்று பெருமை பெற்று பெருமையோடு அதை எல்லோருக்கும் அறிவித்து அந்த இறைவனைப் போலவே மாறி அடுத்தவர்களுக்கு கருணையும் அன்பும் காட்டுகின்ற அன்னை மரியாளாக, அடுத்தவர்களுக்கு தேவைகளுக்கு பரிந்து பேசி எந்த விதத்திலும் தனக்காக கேட்காமல் பிறருக்கு கேட்ட அந்த தாய் இன்று நமக்கு உதாரணமாக இருக்கிறார். அவரை போல வாழ அழைக்கப்படுகிறோம். நாம் அனைவரும் எவ்வளவு பேறு பெற்றவர்கள். இந்த மகிழ்ச்சியிலே, மன நிறைவிலே மனிதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் இணைந்து இறைவனை புகழ்ந்து பாடகர் குழுவோடு பாடுவோம். எங்கள் மீது பாசத்தை பொழிகின்ற தாயும் தந்தையுமான இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு
எங்கள் ஆண்டவரும் தலைவருமாக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம்பணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரோடு பகிர்ந்தளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களோடு பகிர்ந்தளித்து கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற அர்த்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று பணிபுரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்றிணைக்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். எங்கள் மத்தியில் வாழ்ந்து இறந்து போன உம்முடைய விசுவாசிகள் ஒருவருடைய ஆன்மாக்களையும் உத்திரி நிலையத்தின் புரிந்த ஆத்மாக்களையும் யார் நினையாத ஆத்மாக்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினோடு ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எழுந்து நின்று இறைவன் நம் ஒவ்வொருவரோடும் இருக்கிறார். இறைவனை வெளிப்படுத்துகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். இறைவனை பரிந்து பேசுகின்ற, அடுத்தவர்களுக்கு பரிந்து பேசுகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக நாம் இருந்தால் நாம் ஒவ்வொருவரும் அன்னையின் பக்தர்கள் என்பதை உணர்ந்து அவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக இரு கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, குற்றம் குறைகளை மன்னிக்கின்ற அற்புதமான தெய்வம் நீர் குற்றம் பார்க்கில் நாங்கள் எப்படி வாழ முடியும்? எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னித்து நீர் ஏற்றுக்கொண்டு மனதார எங்களை உம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை விரும்பி நீரே எங்களுக்குள் வந்து எங்கள் வழியாக வெளிப்பட வேண்டும் என்று விரும்பி அடுத்தவளை அன்பு செய்வதும் அடுத்தவளை ஏற்றுக்கொள்வதும் அதான் உண்மையிலே நான் விரும்புவது. சடங்குகளை அல்ல, உண்மையான உறவை விரும்புகிறேன் என்று சொல்லி எங்களை தேடி வருகின்ற தெய்வமாக இருக்கிறீர். அதை உணர்ந்து வாழ்வதன் மூலம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதன் மூலம் கிடைக்கின்ற மனநிறைவு, மகிழ்ச்சி, சமாதானம், நிம்மதி இவற்றை பெற்றுக்கொள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து வழிநடத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய நிறைவு தரும் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக பகிர்ந்து கொள்வோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். நாம் ஒவ்வொருவரும் இவரை தாங்கிக் கொள்ள வேண்டும், பெருமையோடு இவரை பார்க்க வேண்டும், இவரை வெளிப்படுத்த வேண்டும், இவரிடத்திலே அடுத்தவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்று நம்மை நற்கருணை பெட்டகமாக உருவாக்கிக் கொள்ள அழைக்கின்ற இயேசு. எளிதானதல்ல, அன்னை மரியாளைப் போல வாழ்வது என்பது எளிதானதல்ல. இருப்பினும் விரும்புகிறார், நம்மை தேடி வருகிறார். பெற்றுக்கொண்டு இவர் எதிர்பார்ப்பது போல் வாழ அழைக்கப்படுகின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எழுதும், எனது ஆன்மா நலமடையும். Amen.
அறிவிப்புகள். இன்று பொது காலத்தின் 22ஆம் ஞாயிறு நம்முடைய பங்கு ஆண்டு திருவிழாவினுடைய 4ஆம் நாள். நற்கருணை பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே நமக்காக நல்லதொரு மறையுரை ஆற்றி மரியாள் நற்கருணை பெட்டகம் என்ற தலைப்பிலே மிக சிறப்பான நம்முடைய உள்ளத்தை தொடுகின்ற அதே நேரத்தில் வாழ்வாக்க வேண்டிய நல்ல சிந்தனைகளை கொடுத்து நமக்காக ஜெபித்திருக்கின்ற அருட்தந்தை அந்தோனி செபாஸ்டியன் அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். அவருடைய பணி சிறக்க தொடர்ந்து ஜெபிப்போம். அவரை கௌரவிக்க பொறுப்பாளர்களை அழைக்கின்றோம். இதே நாளை சிறப்பித்துக் கொடுத்த சூசேப்பர் அன்னாள் அன்பிய குடும்பங்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். காலையிலிருந்து எல்லா வேலையும் எடுத்து நல்ல கோயிலை சுத்தம் பண்ணி எல்லா அலங்காரங்கள்லாம் செய்து அழகாக இந்த நாளை சிறப்பிக்க உதவி செய்தார்கள். அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றிகளையும் ஜெபங்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் கரவொலி எழுப்பி பாராட்டு தெரிவிக்கிறேன். நாளை 2ஆம் தேதி நம்முடைய நவநாளின் 5ஆம் நாள். உறவுகளின் அரசி மரியாள் என்ற தியான சிந்தனை அடிப்படையில் நாளைய தினத்தை நாம் கொண்டாட இருக்கின்றோம். நாளைய தினம் அருட்தந்தை தங்ககுமார் மணலி புதுநகர் பங்கு தந்தை வந்து நமக்காக திருப்பலிப்பு கொடுப்பார். குழந்தை தெரசா பவுல் அன்பியங்கள் நாளை தினத்தை சிறப்பிக்கின்றார்கள். ஆக இந்த அன்பிய குடும்பங்கள் வந்திருந்து இன்றைக்கு போல நல்ல சிறப்பாக ஆலயத்தை சுத்தம் செய்வது இன்னும் ஆலய பணிகளை செய்து இந்த விழாவுக்கு தயார் செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை மாலை 6:30 மணிக்கு நம்முடைய திருப்பலி நடைபெறும். ஆகவே அனைவரும் சரியான நேரத்துக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு ஒரு புனித அகுஸ்தினார் சொல்வார், ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்று. ஆக வழிபாடு சிறப்பாக அமைவதற்கு உதவியாக பாடல் குழு இருக்கிறது என்றால் அந்த பாடல் குழுவை இயக்குகின்ற கீபோர்டு வாசிக்கின்ற பணியிலே சகோதரி ஜோவிதா அசிசி நகர் பங்கை சேர்ந்தவர் வந்து நமக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த சகோதரிக்கு நம்முடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் ஜெபத்தையும் ஒப்புக்கொள்கிறோம். மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித பெரிய கிரகோரியார் திருத்தந்தை மறை வல்லுநர் நினைவு நாள். 5ஆம் தேதி வியாழக்கிழமை கொல்கத்தா நகர் புனித தெரசா கன்னி அவருடைய நினைவு நாள். அன்புக்குரியவர்களே, 7 மற்றும் 8ஆம் தேதிகளிலே நமக்கு சிறப்பு நாட்கள், அதாவது தேர் திருவிழாவும் 8ஆம் நாள் அன்னையினுடைய பிறந்த நாள் திருவிழாவும் சிறப்பாக நாம் கொண்டாடுவோம். அந்த நாட்களிலே வெஹிக்கிள், அதாவது நம்முடைய வாகனங்களை நிறுத்துகின்ற இடம் குறித்து நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும்படி திரு சூசேராஜ் அவர்கள் சில வார்த்தைகள் சொல்வார்கள். எங்கெங்க பார்க்கிங் செய்யணும் அப்படின்னு சொல்லி. அன்பு பங்கு மக்களே, வருகின்ற 7ஆம் தேதி நாம் தேர் திருவிழா கொண்டாட இருக்கின்றோம். சரியாக 6 மணிக்கு ஆரம்பித்து விடுவோம். அன்றைய தினம் தேர் பவனி முடிந்து திருப்பலி முடிந்து உணவு உங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். ஆகவே இந்த கெவியிலிருந்து அந்த கெவி வரைக்கும் ஆலய முகப்பில் எந்த இடத்துலையும் வாகனம் நிறுத்தாதீங்க. உணவு பரிமாறுவதற்கு சிரமமாக இருக்கும். வாகனம் நிறுத்தியிருந்தால் போன தடவை மழை வந்ததுனால நம்ம ஆலயத்துள்ளெல்லாம் போட்டு ஆலயமே வந்து மறுநாள் திருப்பலிக்கு தயாராக ஆக்குவதற்கு ரொம்ப கடினமாக இருந்தது. ஆகவே எந்த சூழலிலும் சாப்பாடு நம்ம வெளியில் தான் போட போகிறோம். ஆகவே அதுக்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்றால் எங்களுக்கு வாகனங்கள் எதுவும் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. ஆலயத்திற்கு பின்புறம் நன்றாக அருமையாக பார்க் பண்ணுவதற்கு இட வசதி உண்டு. நல்லா தார் ரோடு போட்டு வச்சுருக்காங்க. அது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆகவே வாகனங்கள்லாம் அங்கே விடுங்க, இல்லைன்னா இந்த கெபிக்கு அந்த பக்கம் விடுங்க, தேர் கோவில் வழி விட்டுட்டு விடுங்க, இல்லைன்னா செகண்ட் மெயின் ரோட்டில் விடுங்க. ஆலயத்தின் முகத்தில் விடாதீங்க.
அதில் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க. அதே மாதிரி குறித்த நேரத்தில் பங்கு கொள்ளுங்கள். உங்கள் பெரியவர்களே, திருவிழா ஏறக்குறைய 4 நாள் முடிந்து விட்டது. இன்னும் 7 நாள் இருக்குது. திருவிழா வரி கட்டாதவங்க நிறைய பேர் கட்டிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு நன்றி. கட்டாதவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, தயவு செய்து கட்டி திருவிழா இன்னும் செலவுகளை எல்லாம் சந்திக்க உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இறுதி ஆசிரியருக்கு அனைவரும் எழுதியிருப்பார். ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய பெற்றெடுத்த பெட்டகமாக பெருமையோடு தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட அன்னை மரியாவையும் அவரை உம்மை வெளிப்படுத்தியதையும் எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற உயர்வான நிலைக்கு உயர்த்தப்பட்டதையும் நாங்கள் எடுத்துக்காட்டாக பெற்று பின்பற்றி எங்களது வாழ்க்கையாலும் நாங்களும் உம்மை வெளிப்படுத்துகின்ற நற்கருணையின் பெட்டகங்களாக இருக்க வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களோடு இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபித்து உங்கள் ஒவ்வொருவரோடும் இந்த திருவிழாவிற்கு தயாராவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்கள் பங்கு தந்தைக்கும் உங்கள் அனைவருக்கும், உங்கள் பங்கு பேரவை மற்ற பக்த சபைகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவருமே இந்த திருவிழாவின் வழியாக அன்னையின் பரிந்து பேசுவதால் மாபெரும் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றும் உங்களை வாழ்த்துகின்றேன். நான் சார்ந்திருக்கின்ற அகாடமி பற்றி லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட இங்கே சொன்னேன், ஜேடி அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ் என்று. இன்றைக்கு 52 பேர் தேர்வெழுதி 25 பேர் இன்றைக்கு அரசு பதவியிலே அமர்ந்திருக்கிறார்கள். அது ஒரு சாட்சி. கைத்தட்டுறதோட நின்றாதீங்க, கைத்தட்டுறதுக்கு போதைப்போங்க. ஓகே, கைத்தட்டுறதுக்குனே பிறந்தவங்களா இருக்காங்க. ஓகே, கைத்தட்டுறதுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள், அரசு வேலை வாய்ப்புகள். ஒரு சின்ன படிப்பு, எல்லாரும் அறிவாளி பிள்ளைங்க. இன்னைக்கு ரீடிங் படிச்சவங்க, இன்னைக்கு விசுவாச மன்றாட்டு படிச்சவங்க, நம்பிக்கையாளர் மன்றாட்டு சுத்தமா அழகா படிச்சாங்க, அறிவாளி பிள்ளைங்களா இருக்கீங்க. இந்த அறிவை வீணாக்கி வெறும் வெளிநாட்டுக்காரர்களுக்கு வித்துறாதீங்க. நம்ம நாட்டிலேயே நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கிறது, அரசு வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வேலை வாய்ப்புகளுக்கு சிறிது பயிற்சி எடுக்க வேண்டும். அந்த பயிற்சியை 1000 ரூபாய்க்கு தர, வருஷம் ஃபுல்லா படிக்கிறதுக்கு 1000 ரூபாய் தான். டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி. நம்ம பிள்ளைங்கள்லாம் படிக்கணும் அப்படின்ட்டு, அதுவும் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஆன்லைன் வகுப்புகள் தான். நீங்க வீட்டில் உட்கார்ந்தே படிக்கலாம், படிச்சுட்டு தேர்வு எழுதலாம். சிறப்பான பயிற்சி, கஷ்டப்பட்டு செய்யணும். ஏன்னா நம்ம பிள்ளைகள் எல்லாம் அரசு வேலையில் அமரணும் அப்படின்னு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணுமா, 1 வருஷம் பயிற்சி, நேரா நம்முடைய அகாடமியில படிக்கலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. எங்கெங்கேயோ போய் யாருக்கிட்டே பிச்சை எடுத்து 15,000, 5,000, 20,000, 10,000 என்று வேலை செய்து விட்டு என்னைக்கு வெளியே அனுப்புவான்றதில்லை. அரசு பதவியில் அதிகாரத்தோடு முடிவெடுக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அமரணும். அதுக்கு நெஞ்சம் நிமிர்ந்த நம்முடைய பிள்ளைகள் வேண்டும். பெற்றோர்கள் அதற்கு ஆதரவு தாருங்கள். பிள்ளைகளுக்கு ஏதாவது உங்களுக்கு சந்தேகமோ அல்லது இதை குறித்து தெளிவோ வேண்டும் என்றால் என்னுடைய நம்பரை ஃபாதர்கிட்ட வாங்கிக்கோங்க. எப்போ வேணாலும் கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி. எஸ்எஸ்சியில் 30 லட்சம் வேலை வாய்ப்புகள், 30 lakhs. வெறும் கொஞ்சம் 6 மாத படிப்பு, மாலை 6லேருந்து 8 வரைக்கும் வேலை செய்றீங்களா, படிக்கிறீங்களா? நீங்க படித்துக் கொண்டே இதை செய்யணும். 10வது படிச்சவங்க, 12வது படிச்சவங்க, கிராஜுவேஷன் முடிச்சவங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள். நம்ம எடுக்காதனால, நம்ம போய் படிக்காதனால யார் யாரோ ஆபீசரா மாறிட்டு இருக்காங்க. நம்ம விட்டு கொடுக்கறதுனால யாரோ ஆயிட்டாங்க. அதனால இதெல்லாம் கவனத்தில் கொண்டு மறுபடியும் சொல்லிட்டே இருக்கோம். மனதில் வைத்துக் கொண்டு உங்களது பிள்ளைகளை, எதிர்கால தலைமுறையினரை அரசு பதவிகளிலே அமர வைத்து அழகு பார்க்கறதுக்கு அதிகாரமும் மாற்றமும் கொண்டு வர வேண்டும் என்றால் அங்கதான் உட்கார்ந்து. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கஷ்டப்பட்டு படிக்கணும், அவ்வளவுதான். அதுலெல்லாம் எளிமையா படிச்சிடலாம் நீங்கள்லாம். அதனால அதை நீங்கள் புரிந்து கொண்டு, வேண்டுமென்றால் தகவல்கள் வேண்டுமென்றால் பங்கு தந்தை அணுகுங்கள். அவர் என்னுடைய நம்பர் தருவாரு, இல்லைன்னா என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. யாராவது செல்போன் வச்சுக்கீங்கன்னா எழுதணும்னா நோட் பண்ணிக்கோங்க. எப்போனாலும் கூப்பிடுங்க. 9750565175
குழந்தை இயேசு அந்த இதில் கூட கேட்டிங்கன்னா அந்த நம்பர் தெரியும். அதனால் அதை பார்த்தீங்கன்னாலே நீங்கள் கண்டுகொள்ளலாம். எனவே இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள உங்களை அழைக்கிறேன். வாய்ப்பு கொடுத்து பங்கு தந்தைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பங்களை, உங்களது உழைப்பை, எதிர்காலத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. சென்று வருவோம், திருப்பலியை வாழ்விலே தொடர்வோம். Have a nice day. நமது பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய மாதாவே, திருச்சபையில் உள்ள அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.